நில்லு. என்னப்பா இன்னும்ல எங்க போயிட்டு இருக்க? நாங்க ஸ்பெஷல் கெஸ்ட், பின்ன ஸ்பெஷலா ரெட் கார்பெட் போட்டு தான் கூப்பிடுவாங்க. அதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸா? ஆமா, இன்னைக்கு கூலி படத்துக்காக புது ட்ரெஸ், புது ஷூ. இல்ல ட்ரெஸ் எடுத்தா கொஞ்சம் ஃபுல்லா எடுக்க வேண்டியது, இவ்வளவு புட்டையாமல எடுத்துக்கிட்டீங்க. இது ஃபேஷன். இது என்ன வெள்ளை கலர்ல? இது விண்டேஜ் ஸ்டைல் ஷூ. ரஜினி தலைவர் ஸ்டைல் ஷூவா? ஆமா. நீ எதுக்கு ரெட் கார்பெட்ல நடந்துட்டு இருக்க? கூலி பவர் ஹவுஸ். அப்ப நானும் அப்படியே நீ வா, நான் அப்படியே நடந்து போறேன். என்ன ஒரு வீடியோ எடு. சரியா? நானும் வரேன், நீ சேர்த்து எடுக்கலாம். சரி சரி. ரஜினி படத்துக்கு அதுவும் ரெட் கார்பெட்ல எங்களை இன்வைட் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இத ஆர்கனைஸ் பண்ண சாரு ரூபா டெக்னோ சொல்யூஷன்ஸ் அன்பு சாருக்கு நாங்க ரொம்ப தேங்க் பண்ணணும். வேற எந்த படத்துக்கு வந்திருந்தாலும் நாங்க இவ்வளவு ஹாப்பியா இருக்க மாட்டோம். நாங்க வந்திருக்க படம் தலைவர் படம், அதனாலதான் எங்களுக்கு இவ்வளவு ஹாப்பி. அன்பு சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ என்ன படத்தை பற்றி பேச போகிறோம்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். கலப்புறோம். இந்த படம் இல்லையா? இப்படிதான் ஐயா, நம்ம ஒன்று படம் பேர சொல்லுவதுக்கு முன்னாடி இவங்க முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி வந்துடுது. அலப்புற கிளப்புறோன்னு பெப்பரப்பேன் ஆகிடுது. இல்லை, எல்லா மியூசிக்கும் ஒரே மாதிரி இருக்கும்போது நமக்கு அப்படிதானங்க தோணும். கூலி பவர் ஹவுஸ் படம் சூப்பராக இருக்குங்க. ரஜினி ஃபேன்ஸ், ரஜினியை பிடிச்சவங்க கண்டிப்பாக படம் பிடிக்கும். ஆமாம், சூப்பர் படம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரஜினி ஃபேனாக எனக்கு பிடிக்க தான் செய்யும். ரஜினியை ஸ்க்ரீனில் பார்த்துட்டோம், நம்ம அப்படி தலைவரை பார்த்துட்டோம் அப்படிங்கிறது. நான் இவ்வளோ எல்லோரும் சொல்லுவாங்களா, இவ்வளோ ஏஜில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உண்மைதான். இப்போவே நம்மளுக்கு லைட்டாக முட்டி வெளிலாம் வருது, படி ஏறினோம்னா இறக்கிது. ஆனால் இந்த வயசில் டான்ஸ் ஆடுதாரு, ஃபைட் பண்ணுதாரு, அதெல்லாம் பெரிய விஷயம் தான். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தலைவர் அடிச்சுக்க வேறு ஆளே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. கதை என்னங்கிற சொல்லிடலாமா? இன்ட்ரொடக்ஷன்லேருந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமு தலைவர் தான். தலைவர் வரும்போதெல்லாம் நமக்கு படம் ஸ்டோரியெல்லாம் பெருசாக நமக்கு பார்க்கவே தோணாது. அந்த மாதிரி தலைவரை மட்டும் தான் பார்க்க தோணும். ஸோ ஒரு ஆள் மட்டும் இருந்தால் பெருசு இல்லைன்ற மாதிரி நிறைய பேர், நம்ம சைமன் கேரக்டரில் நடித்த நாகார்ஜுன், சத்யராஜ் சார், ஸ்ருதி ஹாசன், ஷோபின், அமீர் கான், இன்னும் நிறைய சொல்லலாம். அவர் கன்னட ஆக்டர் உபேந்திரா. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே அந்த சீன்ஸை நமக்கு நல்லாவே ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஒரு தடவை படம் பார்த்தாலே நல்லா நமக்கு ரெஜிஸ்டர் ஆகிடுது. வழக்கமான ஸ்டோரி தான், ஒன்றும் புதுசாக ஒரு கதையா அப்படின்லாம் இல்லை. சொன்ன விதம் வேணா வேற மாதிரி இருக்கும். அது லோகேஷோட ஸ்டைலு. நம்ம என்ன கதைன்னா, வழக்கமாக லோகேஷ் ஸ்டைல் என்னவா இருக்கும்? சத்யராஜி ஒரு கும்பலால் கொலை செய்யப்படுறாரு. அவர் ரஜினி சாரோட ஃப்ரெண்டு. ஸோ அவருக்கு என்ன ஆச்சு, எப்படி கொலை நடந்துச்சு, அவங்கள பழி வாங்குறது தான் அந்த படத்தோட கதை. ரொம்ப சிம்பிள் கதை, பழைய கதை தான் இது. ஓகே, அதுதான் அந்த படத்துக்கு மியூசிக் பயங்கரமான ஒரு பேக் போன். அது அனிருத் பயங்கரமாக மியூசிக் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீனும் ரஜினி சார் வரும்போதெல்லாம் மாசாக இருக்கும் ஒவ்வொரு பிஜிஎம்மும். அப்புறம் இன்டர்வல் வரைக்கும் நல்லா தான் படம் போகுது. இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு சின்ன லேக் இருக்குது. எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது படத்தில். ஒரு அவ்வளோ பெரிய டான் இத்தனை பேரை 30 பேரை கொலை பண்ணி போட்டிருக்காரு, அந்த பணத்தை என்ன பண்ணுன்னு தெரில அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு சின்ன சேர், எலக்ட்ரிக் சேர் மாதிரி ஒரு சேரை வச்சு, கல்யாணத்துலாம் இருக்கணும் அந்த மாதிரி சேர் ஒன்று வச்சு கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் வச்சு எரிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப இதாக இருந்தது. என்ன சொல்ல, எனக்குலாம் ஒன்றும் பெருசாலாம் கனெக்டாக ஆகாத மாதிரிலாம் இல்லைங்க. நல்லா தான் இருந்துச்சு, புதுசாக இருந்த மாதிரி இருந்தது. லோகேஷோட ஸ்டைல் எப்படி இருக்கும், என்னது ஒரு ஃபைட் சீனில் கொண்டு ஒரு 90s சாங் போடுவார். ஸோ அந்த மாதிரி விஷயம் லோகேஷ் படத்தில் எப்போவுமே உண்டு. கொஞ்சம் டார்க்காக இருட்டில் நிறையா சீன்ஸ் வரும். அந்த சீன்ஸு லோகேஷ் ஸ்டைல். அகைன் அவரோட இதில் போதை பொருள், கள்ளக்கடத்தல், ஆர்கன், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வரும்ல. அது எல்லாமே அவரோட படம் ஜானரில் இருந்த மாதிரி இருந்தது. நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் போய் படத்தை போய் ரஜினிஸோட பெர்ஃபார்மன்ஸு, அப்புறம் இவங்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் போய் படத்தை பார்க்கலாம். அந்த உபேந்திரனுக்கும் அமீர் கானுக்கும் அதில் பயங்கரமாக டேரக்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் ரொம்ப ஏதோ ரஜினி கூட சும்மா நின்றுட்டு ஏதோ வர்ற மாதிரி பிஸ்னஸ்க்காக அவரை இது பண்ண மாதிரி இருந்தது. அப்புறம் அமீர் கான் லாஸ்ட்டில்
அவர் எதுக்கு அவரை ஆமா கூப்பிட்டு அவரை காட்டுறாங்கன்னே மேபி தெரியல. வந்து ஆடியோ லான்ச்ல எல்லாம் ரிவீல் பண்ணாம இருந்திருக்கலாமோ, ஆ, படத்துல மட்டும் யார் யாருன்னு நமக்கு ஒரு கியூரியாசிட்டி கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அதே கெட்டப்ல தான் அவர் ஆடியோ லான்ச்ல எல்லாம் வந்து உட்காந்துருக்காருன்னும் போது அதை ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது பார்க்கும்போது பெருசா இம்பாக்ட் இல்லை. இம்பாக்ட் ஆகல. ஒருவேளை ஆடியோ லான்ச்ல நார்மலா இருந்துட்டு ஸ்க்ரீன்ல எப்படி இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். மேபி இவர் அதே மாதிரி உள்ள வரும்போது சட்டையை கழிச்சுட்டே தான் வர்றது ஆடியோ லான்ச்சுக்குள்ள. அதே மாதிரி வந்து உட்காந்துக்கிறாரு. அங்க பார்க்கும்போது இதே கெட்டப் தான் இருக்கு. அதனால அவர் இருக்க கெட்டப்புக்கும் ரஜினி சாரை பார்த்து அவர் பண்ற ரியாக்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லாம ஒரு இதுவா இருந்தது. கடைசியில ஸ்ருதி ஹாசன் அவர் பொண்ணு தான் அப்படிங்கிற விஷயத்த ஏன் ரிவீல் பண்ணவே இல்லை அப்படின்ற ஒரு சின்ன இது வந்து ஒரு சுபமா முடிச்சிருக்கலாமே. கடைசியில அவளுக்கு தெரிஞ்சிருந்தா அவள் என்ன வெறுக்கவா போறா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. மற்றபடி ரஜினி படம் போய் பார்க்கணுமா, லோகேஷ் கனகராஜ் படம் போய் பார்க்கணுமா அப்படி நினச்சிட்டு போய் பார்த்தீங்கன்னா படம் நல்ல படம். உள்ளே போய் வந்து ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ணாமல் போனோமா, என்ஜாய் பண்ணோமா, விசில் அடித்தோமா, மோனிகா சாங்க்கு 2 ஸ்டெப்பை போட்டோமான்ட்டு. தலைவர் கடைசியில் ஆடுவாருன்னு நினச்சோம். மோனிகா பாட்டில் நம்ம தமன்னா கூட அந்த பாட்டு ஆடிருப்பாரு, அதில் ஒரு சின்ன ஸ்டெப்பாவது பண்ணியிருப்பாரு, அந்த மாதிரியாவது வருவாருன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். தலைவருக்கு ஒரே சாங் தான் சிட்டுக்கு சாங் டிஆர் சார் பாடினது. அந்த சாங் பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. மற்றபடி ஷோபின் வந்து பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. பயங்கரமாக ஆக்ட் பண்ணதாலோ என்னவோ நமக்கு பிடிக்கலையா, நல்லா இருக்கு, ரொம்ப ஓவர் டோஸ் ஆன மாதிரி எனக்குலாம் ஒரு ஃபீல். மேபி அது அந்த டிஃப்ரென்ஷியேட் கொடுக்க தெரியலையா அப்படின்றது எங்கள் ஃபீல் தான். ஏன்னா எப்போவுமே ஒரே மாதிரியே இருக்காரு, ஒரே ஒரு ஹைப்லேயே இருந்த மாதிரி இருக்குது அந்த சட்டிலான ஒரு ஆக்டிங். ஏன்னா அவரோட படம் நிறையா பார்த்துருக்கோம், அவருக்கு அதெல்லாம் வரும். ஆனால் ஏன் அப்படி இல்லாமல் அப்படி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ட்விஸ்ட் எல்லாம் நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ட்விஸ்ட் இருக்குது ஒரு 2-3 இடத்துல, அந்த ட்விஸ்ட் எல்லாம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஆனால் கடைசியில் ஷோபினை கொன்னது தான், கொன்ன விதம் வந்து ரொம்பவே கனெக்டடாக இருந்தது. இதில் பார்த்தா ஷோபின் தான் அதில் அண்டர் கவர் ஆஃபீஸராக இருந்திருக்கிறாரு. ஆனால் அவர் இருந்துட்டு அதுக்கு நல்லது எதுவும் பண்ணல. அதில் அவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் உண்மையாக இல்லை, வில்லனுக்கும் உண்மையாக இல்லை. ஆனால் அதெல்லாம் கடைசியில் குழிக்குள்ள இருந்து ஃப்ரெண்டை தூக்கிட்டு வந்தாரு, கடைசியில் அவரையே அந்த குழியில போட்டு மூடிடுவாங்க. மஞ்சுமல் பாய்ஸ்ல குழிக்குள்ள இருந்து தூக்கிட்டு மேலே வருவார். இதில் கடைசியில் அவரை சாவடிக்கிறதே பார்த்தீங்கன்னா பெரிய குழியா தோண்டி ஜேசிபி வச்சு போச்சிருவாங்க. லீவு 3 நாள் லீவு, ஃபேமிலியோட போய் ஜாலியாக ஃபன்னாக பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக அதே மூடோட வரும். இன்னொரு நல்ல ஒரு மூவிலேருந்து உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ பாய் ஃப்ரம் ஜாக்சன், அனு. நல்ல ஹாப்பி கப்பல். Thank you.